எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட்வொர்க். என்னோடய சேனலில் நான் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, கார்பரேட் நெட்வொர்க் வீடியோவும் அதுக்கு வந்து வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைனிங் டேபிள் டிசைன் ப்ரிவ்யூ. அதாவது என்ன சும்மா மேலட்டும் மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஆல்ரெடி இது வந்து கம்ப்ளீட் வீடியோ இருக்குது. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். இதாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அதுக்காக வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் ஒரு டைனிங் டேபிள் செஞ்சுருக்கேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, வுட்டை எடுத்துடணும். வுட்டை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணணும். அதாவது என்னென்னா லெக் டிசைனுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் 4 டிசைனாக கட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நம்ம மார்க் பண்ணணும். ஆக்சுவலாக இதில் வந்து கடைசி டிசைன் போடணும் தான் பார்த்து ஸ்டார்டிங்கில் பிளான் போட்டோம். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டோன்னா, அது பிளான் வேறு மாதிரி கடைசியில் வழியாக என்ன பண்ணிட்டோன்னா, எல்லாமே வந்து என்ன பண்ணோன்னா ஜிக்ஸாக் மிஷினில் வச்சு கட் பண்ணிட்டோம். அதுதான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஜிக்ஸாக் மிஷின் வச்சு எவ்வளோ பொறுமையாக கட் பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து இந்தமாரி வரல, வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரீஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி தான் இந்த டிசைனை கொண்டு வந்தோம். அந்த வீடியோ எல்லாமே வந்து நினைப்போம்னா அடுத்த வரப்போகிற டைனிங் டேபிள் டிசைன் வீடியோவில் கண்டிப்பாக போடுவேன். மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் வேலை செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி இந்த டேபிள் இருக்குதுமா, இந்த டேபிள் வந்து நாங்களே ரெடி பண்ணது. அதாவது எதுக்காகனா ஜிக்ஸாக் மிஷினுக்காக. ஏன்னா சில டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்தமாரி ஸ்மால் கட்டிங்கெல்லாம் நம்ம ஹேண்ட் கட்டிங்கில் வச்சு கட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணோன்னா, இந்தமாரி ஒரு டேபிள் செஞ்சு ஜிக்ஸாக் மிஷினாக அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி முடித்த உடனே அடுத்த இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆன வீடியோ. கம்ப்ளீட் ஆனதுன்னா டைனிங் டேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த இமேஜஸ் தான் வரும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வீடியோனா சொல்ல முடியாது, பட்டு ஒரு கம்ப்ளீட் டைனிங் டேபிள் எப்படி செய்யுதுன்னு செஞ்சுருப்பேன். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதாவது முழுக்க தேக்கு மரத்தில் செஞ்சது. அது பற்றின வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே வந்து லிங்க்கில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே ஐக்கான்ஸ்லேயும் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்ப்ளீட் டைனிங் டேபிள் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக எடுத்துன்னு போனது. பட் ஆக்சுவலாக அது வந்து என்னடா இப்படி இதுன்னு பார்க்காதீங்க. பட் எங்களால் முடிஞ்ச வரையும் ரெடி பண்ணியிருக்கோம். இது இன்னும் பேப்பர் வச்சு தேய்க்க வேண்டியது இருக்குது, பாலிஷ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டிசைன் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்காகவே சின்னதாக ஒரு கட்டில் ஒன்று செஞ்சுருக்கோம். அதை பற்றின வீடியோ பார்க்கணும்னு நினச்சின்னா மேலே ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுதான் டைனிங் டேபிளோட ஃபுல் ஓவரால் வியூ. அவ்வளோதாங்க. இப்போ அதுக்கு அடுத்த இமேஜ் நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து நாங்கள் செஞ்ச டைனிங் டேபிள். இது வந்து எந்த ஒரு பாலிஷ் ஒர்க்கும் போடலை, எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து செஞ்சு வச்சுருந்தோம். அது பற்றின ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கேன். பட் ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பார்ட்டாக போட்டிருப்பேன். பாலிஷ் ஒர்க் போட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கடைசல் பண்ணுற தனியாக வீடியோ போட்டிருப்பேன், மேலே ஃப்ரேம் டிசைனிங் எப்படி போடுறதுன்னு வீடியோ எல்லாமே சேர்த்து ஒரு 7 வீடியோ இருக்கும். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. எல்லோரும் சேஃபாக இருங்க. முடிஞ்சளவு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஆனால் இப்போ வரையும் 1 வீக் குவாரண்டைனால யாரும் இப்போதைக்கு வெளியே போக சான்ஸ் இல்லை. பட் முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, பை.